வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் சர்வம் டிவி மக்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, 2026-27 இதோடைய குரு பயிற்சி நம்ம பார்க்க போகிறோங்க. பராபவ வருஷத்துடைய குரு பயிற்சி. சரி, இருக்கிற குரு பயிற்சிங்கள்லேயே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான குரு பயிற்சி. என்னென்னா இது வந்து ஒரு ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரி. ஒன்று, நம்ம வந்து இது குரு பயிற்சி எப்போ நடக்குதுன்னா, ஆற்காடு பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷத்தோட அரசர் யாருன்னா குரு தான். ஸோ அரசர் குருவாக இருக்கும்போதே குரு பயிற்சி நடக்குது ஒன்று. இன்னொன்று வந்து உங்களுக்கு கடகராசியில் உச்சமடைகிறது வர இது. அதுக்கப்புறம் ஒரு 9ஆம் பார்வையாக எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியை வர பார்க்குற, குரு வீட்டையே பார்க்குறோம். அதனால் குரு சம்மந்தமாக இந்த வருஷம் வந்து நிறைய விஷயம் நடக்கிறதுனால இது வந்து ஒரு ட்ரிபிள் ஜாக்பாட் குரு பயிற்சி மாதிரி. அதனால் இதை யாரெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிறோமோ அவங்க எல்லாருமே ஒரு பெரிய வின்னர். இன்னொன்று, நிறைய பேருக்கு ஒரு மித் இல்லைன்னா ஒரு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சில பேருக்கு குரு பகவான் வந்து பார்த்தா சில ராசிக்கு தான் பார்ப்பார், சில ராசிக்கு பார்க்க மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படிலாம் இல்லைங்க. எல்லாரோடைய கட்டத்திலையும் குரு பகவான் இருப்பார். எல்லாருடைய கட்டத்தில் ஏதாவது ஒரு 3 வீட்டை அவர் பார்ப்பார், ஒரு வீட்டை அவர் இருப்பார். அப்போ ஒரு 4 கட்டத்துக்கு அது கூட சேர்ந்திருக்க கிரகங்களுக்கு சஞ்சாரங்களுக்கும் நிறைய நல்லது நடக்கும். ஆகமத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்லது நடக்கும் குரு பகவானால். சரிங்களா? ஒன்று என்னென்னா, எந்த வீட்டை பார்க்குறாரு, எந்த வீட்டில் இருக்கிறாரு, எந்த வீட்டோடைய கம்பைன் ஆகிறாருன்றதை பொறுத்து உங்களுடைய பலன்கள் மாறும். இப்போ சில பேருக்கு திருமண வீட்டை பார்ப்பார், சில பேருக்கு வேலையை பார்ப்பார். அந்த மாதிரி அவர் எந்த வீட்டை பார்க்குறாருன்றதை பொறுத்து விஷயங்கள் மாறும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் அதில் வருதா இல்லையான்றது மட்டும் தான் கேள்வி. இது வந்து சாதா மக்கள் பார்க்குறது. ஸ்பெஷல் சாதா என்ன அப்படின்னா, எதுவாக இருந்தால் என்ன, அவர் ஒரு 4 வீட்டில் இருக்க போகிறாருல, 3 வீட்டை பார்க்குற ஒரு வீட்டில் இருக்கார்ல, எதெல்லாம் பார்க்குறாரோ அதை நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னா வின் ஆகிடலாம். இப்போ எல்லாருக்கும் எல்லா வீடும் பார்ப்பாங்கன்றதில்ல, ஏதோ ஒரு சில நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு பார்க்க போகிறாரு, அதை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஜெயிச்சிடலாம். உங்கள் ராசி லக்னத்துக்கு வந்து அது எந்தெந்த வீட்டை பார்க்க போகிறாருன்றதான் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன், பார்ப்போம் வாங்க. இதுக்கு முன்னாடி உங்களது வந்து இது ராசி மட்டும் இல்லை, உங்கள் லக்னத்தையும் பாருங்கள். லக்னம்னா இப்போ உங்கள் ஜாதக கட்டத்துக்கு லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம், அதுதான் உயிர். சரியா? ஸோ உங்கள் ராசிக்கும் பாருங்கள், உங்கள் லக்னத்துக்கும் பாருங்கள், ஒன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். இது ஒன்று. இன்னொன்று, ஆரம்பத்திலே உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்லிடுறேன். சரியா? நீங்கள் வந்து உங்களுடைய எந்த தசா புத்தி பண்ணணும் சரி. ஏன்னா நம்ம வந்து இப்போ ராசிகள் லக்னத்துக்கும் பலன் பொதுவாக சொல்கிறோம். உங்கள் நட்சத்திரம் பொறுத்து, உங்கள் தசா புத்திகள், உங்கள் வயசு பொறுத்து தசா புத்திகள் எல்லாம் மாறும். சரியா? எந்த ராசி எந்த தசா புத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, நவகிரகங்களில் இருக்கிற குரு பகவானை நீங்கள் போய் வியாழக்கிழமை குரு உரையில் வழிபட்டால் பயங்கரமாக வேலை செய்யும். ஒன்று, சாப்பாடில் எல்லாருமே கொண்ட கடலை நிறைய வாரத்துக்கு ஒரு தடவை வியாழக்கிழமை குரு உரையில் சாப்பிட்டாலே அதுவே வேலை செய்யும். இன்னொன்று, மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு எவ்வளவு நீங்கள் வந்து போடுறீங்களோ அவ்வளவும் குரு சக்தி அதிகரிக்கிறதுனால தான் பெரிய மகான்கள், இப்போ வேதாத்ரி மகரிஷினா பார்த்தீங்கன்னா மஞ்சள் துண்டுலேயே இருப்பார். பெரிய மகான்கள்லாம் மஞ்சள் கலர்ந்த சிகப்பு அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவாங்க. இதெல்லாம் போட்டால் குரு பவர் உங்களுக்கு பயங்கரமாக இழுக்கும். இது ஜென்ரலாக எல்லாரும் பண்ணலாம். இதை தாண்டி உங்கள் ராசி லக்னத்துக்கு என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன பண்ண வெற்றி அடையலான்றதை ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. மேஷ ராசி, மேஷ லக்னம் சூப்பராக இருக்குங்க நம்மளோட டைம். நிறைய பேர் நம்மளுக்கு இது ஆகிடுச்சு, சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, விரைய சனி அது இதுன்னு பயங்கரமாக பயமுறுத்துவாங்க. விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம். ஓகே, இப்போ விரைய சனினா என்ன, செலவாகும், அதிகமாக செலவாகும். சரி, இப்போ குரு பகவான் நம்மளுக்கு வந்து 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடம்ன்றது என்ன, இன்வெஸ்ட்மெண்ட், வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது. ஒன்றும் இல்லை, உங்கள் கைக்கு காசு வந்த உடனே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கைக்கு எவ்வளோ காசு வருதோ அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாலே விரைய சனிக்கு ஒரு பரிகாரம். சரியா? இது ஒன்று. இன்னொன்று, இப்போ குரு பகவான் 4ஆம் வீடு பார்க்குறதுனால நீங்கள் வந்து மேஷராசினா என்ன, நெருப்பு வீடு, ஆண் வீடு. இன்னொன்று, இது வந்து செவ்வாய்க்குரிய வீடு. அதனால் இவங்களுக்கு வந்து செவ்வாயின்றவர் தான் பூமிக்காரங்க. நிலம் சம்மந்தமாக நிறைய ஆசைங்க, வீடு வாங்கணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நல்ல முருகர் கும்பிட்றவங்க நிறைய பேர் பாருங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருப்பாங்க, வண்டி வாங்கணும், வீடு வாங்கணுன்ற நிறைய ஆசையில் இருப்பாங்க. ஏன்னா அது பூமிக்காரங்க. சரிங்களா? ஒன்று. இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளவு காசு கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வீடு வாங்கிக்கோங்க. யாராவது
புதுசாக வீடு வாங்கணும் அப்படின்னா பிளாட் வாங்கிக்கலாம். இல்லை இருக்கிற நிலம் இருக்குது சார் கட்டணுன்னாலும் இப்போ தாராளமாக கட்டலாம். சில பேர்லாம் வந்து எப்படின்னா வீடு கட்டி வச்சுருப்பாங்க, எதுனா வாஸ்து பிரச்சனையாக இருக்கும், இல்லை எதுனா ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இல்லை பழைய சைட்ஸை ரெனோவேஷன் பண்ணணும். பூமி சம்பந்தமாக எது நீங்கள் பண்ணாலும் அது வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் தரும். இது ஒன்று. இன்னொன்று வண்டி வாகனம் வாங்குறது. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ரோட்டில் போகும்போது சர்ன்னு ஒருத்தன் வந்து செம ஸ்பீடில் உங்கள் பக்கத்தில் போவாங்க, வளைஞ்சு போவாங்க, ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் மோஸ்ட்லி யாருன்னா மேஷமாக இருக்கும், இல்லைன்னா செவ்வாய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களுக்கு தான் அந்த ஃபாஸ்ட் பிடிக்கும், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ன்னு வாங்கல, அந்த ஃபாஸ்ட்னஸ் பிடிக்கும். இந்த மேஷத்தில் யாராவது வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், இது வந்து ஒரு நல்ல காலகட்டம். இந்த குரு பயிற்சி நடக்கும்போது வண்டி வாங்கிறதுக்கு நல்ல காலகட்டம். என்ன வண்டி பிராண்டெலாம் நம்ம யூடியூப்பில் சொல்லக்கூடாது, சரிங்களா? அதனால் உங்களுக்கு எந்த வண்டி பிடிக்குமோ அந்த வண்டி வாங்கிக்கோங்க, ஆனால் சேஃபாக ஓட்டுங்க. அதுதான் உங்களுக்கு, குடும்பத்துக்கு, எல்லாருக்கும் நல்லது, நாட்டுக்கும் ரொம்ப நல்லது. சரி, ஓகே. வண்டி இப்போ இதுலேயே உங்களுக்கு வந்து சார் நிலம்லாம் இருக்குது சார், வீடுலாம் வாங்க சார், குழந்தைங்க இருக்குது, பொன் குழந்தைங்க இருக்குது. ஏன்னா நேற்று நம்ம ஜாதகத்தில் பார்த்தா அவர் சொன்னார் மேஷராசி சார் 2 பொன் குழந்தை இருக்குது சார், என்ன சார் பண்ணுறது? குடும்பத்துக்காக நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். அதாவது எஃப்டி போடுறது, ஆர்டி போடுறது, போஸ்டலில் காசு போடுறது, அந்த மாதிரி போஸ்டல்லே சேவிங்ஸ் ஸ்கீம். போஸ்டல் சேவிங் ஸ்கீம்லாம் நிறைய பேர் தெரியல, அதெல்லாம் ஸ்டாண்டர்டாக ரிட்டர்ன் தரும். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் போடலாம். நான் பொதுவாக என்ன சொல்லுவேன்னா, எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேணால் பண்ணுங்கள், ஆனால் உங்கள் ஜாதக கட்டத்துக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை பார்த்து பண்ணுங்கள். சில பேருக்கு லேண்டு நல்லா தூக்கி கொடுக்கும் காசு. இப்போ நீங்கள் மேஷத்தில் அஸ்வினிலாம் பார்த்தீங்கன்னா, அஸ்வினி வந்து லேண்டு எங்கே வாங்குறாங்கன்னா அந்த இடத்துல டக்குன்னு ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் விலையேறிடும். அது அஸ்வினிக்கான குணம். சரி, அதேமாரி பரணிக்கும் லேண்டெலாம் நல்லா நிற்கும். கார்த்திகைக்கெலாம் கொஞ்சம் வேறு மாதிரி, சரிங்களா? அப்போது உங்கள் ஜாதகத்துக்கு ஒன்று உங்களுக்கு என்ன கிரகம் எந்த வீட்டில் இருக்குன்றதை பார்த்துட்டு அந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒன்று. இன்னொன்று, நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம சொல்கிற திருமண பொருத்தம்லாம் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கும் நம்மளுக்கு யார் உதவி பண்ணுவோன்னா சிலது இருக்குது. உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துலலாம் அதிகமாக இப்போ குடும்பத்தினர் ஹெல்ப் பண்ணுவாங்க. முக்கியமாக தாயார் சைடு, இல்லை தாயார் வயசில் இருக்கவங்க, பெரியவங்க உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ஒருத்தர் சொன்னார், எனக்கு அம்மா இல்லை சார், அம்மா இறந்துட்டாங்க, ஆனால் என்ன மேஜிக் நடந்ததுன்னா, ஒரு இடத்துல நிலம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்தார், அவருக்கு வாங்க முடியல. சரி, அந்த விற்கிறவர் வீட்டுக்கு நேராக போயிட்டார். வீட்டுக்கே போய் போகும்போது அந்த விற்கிறவரோட அம்மா இருந்தாங்க. அவங்ககிட்ட போய்ட்டு இவர் ஏதோ ஆறுதலாக போய் எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அவங்க கடைசி சாப்பாடெலாம் போட்டு கடைசி அந்த அம்மா இல்லை அவங்க பையன்கிட்ட நீ கொடுத்துரு அவருக்கு லேண்டு அப்படின்னு சொல்லிட்டார். அந்த மாதிரிலாம் நடக்கும் உங்களுக்கு. அதனால் தாயார் ஏஜில் இருக்கவங்களாம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்குன்னு உங்களுக்கு வீடு வாங்கினா அவங்க வீட்டில் போயிட்டு பேச சொல்லலை, ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இந்த மாதிரி தாயார் சைடு அந்த ஏஜில் இருக்கவங்க ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து மேஷம் வந்து என்னென்னா, வெளியே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வருங்க. மேஷத்தோட குணம் எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு அமைஞ்சிட்டாங்கன்னா அந்த ஃப்ரெண்டுங்களுக்காக என்ன வேணால் செய்வாங்க, ஃப்ரெண்டுங்களோடவே சுற்றுவாங்க. சொல்லுவாங்க மேஷத்துக்கு இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து மேஷத்திட்ட காசு கேட்குறாருன்னா, மேஷத்துக்கு கொடுக்க காசு என்ன விட பக்கத்தில் அவங்ககிட்ட கடன் வாங்கியாக தருவாங்க. இந்த தளபதி படத்தில் ஒரு ரஜினிகிட்ட ஒரு அம்மா காசு கேட்கும் கஷ்டன்ட்டு, அப்போ அந்த சோபனாவோடைய வலையில் வாங்கி அந்த மாதிரி தந்துடுவார். அந்த மாதிரி தான் மேஷம்னா, டக்குன்னு வாங்கியாவது ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க. அவங்க கையில் பணம் இருந்தாலும் கொடுத்துருவாங்க. என்ன பிரச்சனை அவன் மேஷம்னா, அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட அதுக்கப்புறமா திருப்பி வாங்குறது பெரிய கஷ்டமாயிடும். காசை கொடுத்துட்டு திருப்பி வாங்குறது பெரிய கஷ்டமாயிடும். அதனால் அவங்களும் சரி அவங்க குடும்பத்தினரும் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். சரி, அப்போது இப்போ வந்து நீங்கள் வந்து யார்கிட்டனா காசு கொடுத்துட்டீங்க, அந்த காசை திருப்பி வாங்கணும் அப்படின்னா இப்போ கேட்குறதுக்கு சரியான நேரங்க. முக்கியமாக உங்களுடைய மனைவி, ஹஸ்பண்ட் இவங்க மூலிமா வர சொத்துக்களோ அவங்க மூலியமாக பணம் வர்றது பெண்டிங்காக இருக்குன்னா அதெல்லாம் வாங்கிறதுக்கு நல்ல நேரம். இதை தாண்டி பிஸ்னஸ் நல்ல உயரும். வெளிநாடுக்கெலாம் நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறது ரொம்ப சிறக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இன்னும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா திருச்செந்தூர் முருகர் பிடிங்க. திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு செம்மையாக ஹெல்ப் ஆகும். இப்போ கடைசியாக ரீசெண்டாக ஒருத்தர் சிஎம் ஆயிருக்கார், புது சிஎம். அவரும் கடைசியில் எங்கன்னா திருச்செந்தூர் தான் போயிட்டு வந்தார், பயங்கரமாக வேலை செஞ்சுருக்கு. அதேமாரி உங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக வேலை செய்ய வாழ்க வளர்த்துறாரு.
இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்க. நீங்கள் ஒரு ராசி லக்னம் எடுத்தாலும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க உலகம் முழுக்க. ஸோ 2 கோடி பேருக்கும் நம்ம கை கட்டவரல் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஜாதகமாக மாறும். ஸோ ஒரு பொதுவான தகவல் தான் சொல்லியிருக்கேன். இதுவே நல்ல வேலை செய்யும். இதை தாண்டி உங்களுக்கு முக்கியமாக கல்யாணம் நடக்க போகுது, வேலையில் ப்ரமோஷன் வேணும், பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் என் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். தனியாக கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். சரிங்களா? இது ஒன்று. இதை தாண்டி நம்ம நிறைய வகுப்புகள் எடுக்கிறோம். நம்ம ஜாதகம் மட்டும் வேலை செய்யுமானா இல்லை. அந்த சொல்லுவாங்க என்விரான்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் அவர் செல்ஃப் அப்படின்வாங்க. அதாவது நம்மளுடைய சுற்றுப்புறம் நம்மளை விட ஸ்ட்ராங். ஓகேங்களா? அப்போது உங்கள் வாஸ்து எப்படி இருக்குன்றதை பார்க்கணும், உங்களுடைய நியூமராலஜி எப்படி இருக்குன்றதை பார்க்கணும், நீங்கள் உடுத்துகிற உடை, சாப்பிட்ற உணவு, இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இது எல்லாமே கிரகங்கள் தான், இது எல்லாமே பஞ்சபூதங்கள் தான். அதை பார்க்குற விதமும் ப்ரெடிக்ட் பண்ணுற விதமும் தான் ஒரு திறமைசாலியாக காட்டுது. இந்த உணவு, உடை, உங்களுடைய சுற்றுப்புற சூழல், வாஸ்து, நியூமராலஜி, உங்களுடைய அஸ்ட்ராலஜி, இது எல்லாம் மொத்தமாக சேர்ந்து கரெக்ஷன் பண்ண ஒரே நாளில் சரியாகனா ஒரே நாளெலாம் சரியாகாது. நீங்கள் எந்த தெய்வத்தை போய் பிடிச்சாலும் ஒரே நாளெலாம் சரியாகாது. நம்மளுக்கு சினிமாவில் வேணால் முருகர் அருணகிரிநாதா வாயை தர நான் ஓம் போடுறேன்னு சொல்லி சரி பண்ணுவார். அப்படிலாம் கிடையாது. அருணகிரிநாதர் வருஷ கணக்கில் கோயிலில் உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் எல்லாருமே முயற்சி எடுத்தால் தான் வின் ஆக முடியும். என்ன தேவையோ கால் பண்ணி அந்த கன்சல்ட்டிங் எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றா முயற்சி எடுத்து முன்னேறிட்டே வாங்க. அதில் பெரும் பங்கு இந்த குரு பகவானுக்கு இருக்குது. ஏன்னா குரு முழு சுபகிரகம். அவர் பார்க்கும் போதெல்லாம் நமக்கு நிறைய நல்லது நடக்கும். உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்க போகுதுன்றதை சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்கள் எல்லாருக்கும் எல்லாமும் நல்லதே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன். சர்வம் டிவிக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.